ட்ரெயின் பேர் வந்து வந்தே பாரத் சென்னை டு நாகர்கோவில் போகிற எக்ஸ்பிரஸ். இங்கேருந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அதனால விழுந்தவம்மா தூக்குன்ட்டு தூக்க சொல்லிட்டா. போங்க நேரம் போங்க. இட்லி வடை பொங்கல் கேசரி, அதாவது மானிட்டர் டிஸ்பிளேல பண்றாங்க. அடுத்த ஸ்டேஷன் என்ன வருது, எத்தனை ஹார்ஸ் இருக்கு, எத்தனை மினிட்ஸ் இருக்கு. என்னங்க இருட்டு கடை அல்வா சாப்பிட போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ வந்து ஃபியூ டேஸ் பேக் வந்து திருச்செந்தூருக்கு போயிருந்தோம். அந்த vlog கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு வரும்போது ஜங்ஷன்லாம் ஒரு இடத்துல நிற்கும்ல, அங்கே வந்து திருநெல்வேலி, காயல்பட்டினம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாப்பாக நிற்கும். இந்த காயல்பட்டினம் கூட ஒரு ஃபேமஸான ஆக்டர் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ், நான் கேள்விப்படாத பிளேசஸ், திருநெல்வேலி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கே இருக்கிற ஃபேமஸான பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு சடனாக ஒரு விஷயம் நடந்து அது வந்து அப்படியே ரேண்டமாக பிளான் போட்டு இப்போது வந்து அந்த டேயில் வந்து நாங்கள் நிற்கிறோம். ஸோ வந்து என்ன மாதிரி பிளேசஸ்லாம் போகிறோம், ஸோ எப்படி எந்த ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த vlog மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல், ஃபுட், ஸ்டே, ஸோ இதை பற்றின கான்செப்டில் தான் இருக்க போகுது. ஸோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து இது வந்து டைம் பாஸ் ஆகிற வீடியோ மாதிரி இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ வந்து ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. சென்னை டு திருநெல்வேலிக்கு தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ட்ரெயின் பேர் வந்து வந்தே பாரத் சென்னை டு நாகர்கோவில் போகிற எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ண டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமே வேறு. ஸோ இது வந்து பேக்கப் பிளான் மாதிரி தான். ஸோ மேண்டேட்டரியாக ரூம் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணுறது, கேப் கிடையாது, ஓன் வெஹிக்கிள், ரெண்டல் கார் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேக்கப் விஷயம் தான். ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு புக் பண்ணோம். ஸோ அது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆக்சுவலாக வந்து மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சும்மா ஒரு ரேண்டமாக தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம். சில பர்டிகுலர் பிளேசஸ் மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் அதில் வந்து எண்டில் இருக்கிறது மெக்கரைன்ற கிராமத்துக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு முக்கியமான ஒரு ஸ்பாட்ஸ் எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். எக்மோரில் கரெக்டாக 5 மணிக்கு ட்ரெயின் வந்தே பாரத் கரெக்டாக சென்னை எக்மோர் டு நாகர்கோவில் போய் ரீச் ஆகும். பட் நம்மளுக்கு அது முன்னாடி ஸ்டேஷனே வந்து டிபார்ட் பண்ணிடுறோம். கரெக்டாக நம்ம திருநெல்வேலி இறங்குறோம். ஸோ நீங்கள் கீழே என்ட்ரன்ஸில் வந்து இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் பே பண்ணிட்டா போதும். 1 டேக்கு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். இங்கே நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து பைக் பார்க்கிங்கு அண்ட் 4th ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் கீழே போகும்போது நம்ம லிஃப்ட் வழியாக போயிடலாம். போயிட்டுருக்கோம் நடந்து. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 நாகர்கோவில் வந்தே பாரத் இந்த ட்ரெயினுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அதனால விழுந்தவம்மா தூக்குன்ட்டு தூக்க சொல்லிட்டா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு SOS யூடியூப் சேனல். ஃபைனலி சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். என்ன ஃபைனலி எப்போ பாரு இது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ 4 மணிக்கே வந்துட்டதுனால இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ 4:30க்கு தான் ஸ்டேஷனில் வந்து நிற்கும் ட்ரெயின். உள்ளே போனதும் ஆக்சுவலாக வந்தே பாரத் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம். முன்னாடி ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இந்த மாதிரி இருக்குமா. இதில் வந்து EC CC அப்படின்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ வந்து எப்படி இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, அப்புறம் டீ, காஃபி, ஸ்நாக்ஸு இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை, இவ்வளோ வந்தே பாரத்லேயே தந்துடுறாங்களாம்.
ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், புதுசாக இருக்கும்ல. ஸோ ட்ரை பண்ணுறேன், அது உங்ககிட்டயும் நான் காமிக்கிறேன். கூப்பிட்டு போங்க, நேரம் போங்க. வச்சு ஃபைனலி ட்ரெயின் வந்து உட்காந்தாச்சு. ஸோ வந்து இது சிசி கேபின். ஸோ ஷேர் காரா? ஆமாம். ஸோ இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருவாங்க, நம்ம காரில் வச்சுக்கலாம். இதில் ஈஸியும் இருக்குது, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் டேபிள் அதெல்லாம் இருக்கும் போல். பட் ஓகே, நமக்கு என்ன, நம்ம 12 o'clock ரீச் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நமக்கு சிசியே கம்ஃபர்டபுள் தான். கீழே கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டு, ஸோ போட்டுக்கலாம். படம் பார்த்து படிப்பேன் நான் ஸ்கூலில் தான். நான் தான் நியூஸ் வாசிப்பேன். ஹெட்லைன்ஸ், ஸ்கைவேஸ், ஏர் சர்வீஸ் லிமிடெட் என்பது. பாப்பாவுக்கு வந்து டிக்கெட் இல்லை, இல்லாட்டி அவளுக்கும் தனி ஷேர் புக் பண்ணியிருக்கேன். Your cooperation ensures a safe journey for all. Thank you. காலையே முட்டு கொடுத்து புரட்டு செலவு அத்து கூப்பிடாதாக்கெல்லாம் சபா மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். டீ ஒன்று கொடுத்தேன். இத்தனை பேருக்கு டீ கொடுக்கணும்னா மாடு எங்க பால் கொடுக்குறது? कृपया सुनिश्चित करें कि आप ஸோ டைம் 7:30 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இருக்கு. டைமிங்லாம் கரெக்டாக இருக்கு. 5 மணிக்கு ட்ரெயின் எடுத்தாங்க, 6 மணிக்கு டீ கொடுத்தாங்க, 7:30 மணிக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வருது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் ரிவ்யூ சொல்ல போகிறோம். ட்ரெயினில் அந்த கம்ப்யூட்டரைஸ் வாய்ஸ் இருக்குல்ல, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இந்த 3 லாங்குவேஜ்லையும் அழகாக ரெஸ்பெக்டோட வந்து சொல்லுது. கேட்கும் போதே காதுக்கு இனிமையாக இருக்கு. கதவை மூடி விட்டு வரவும், ஃப்ரெஷ் செய்து விட்டு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தற்கொலைகள் அதுதான் என்ன மாதிரி தற்கொலைங்களுக்கு புண்ணியாரப்போ அந்த மாதிரி பேசுவியா? வாக்கியத்தை அழகா பேசி பார்ப்போம், தமிழை உச்சரிச்சு பேசி பார்ப்போம். இனிய உலவாக குரல்.
வெக்கமா இல்ல? தமிழ் ஒரு திருக்குறள் 2 அடி திருக்குறள் ஒழுங்கா சொல்ல தெரியல. நீ முதல்ல பேச தமிழ். கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக. கரெக்டா? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ரோல் நம்பர் சொல்லி நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பையன் படிச்சுட்டே வராரு. ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து நான்வெஜ் வெஜ் அந்த மாதிரிலாம் பிரிச்சு இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் யார் நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு தெரியல எனக்கு. லஞ்ச்னா கூட ஓகே. நிறைய பேர் இருக்காங்கம்மா என்ன மாதிரி எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. பட் ஆனால் கோவில்லாம் போகிறதுனால நான் வெஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் இவர் தனியாக ஒரு பிளான் பண்ணதுனால எனக்கு எங்கே போகிறோன்னே, ஐ மீன் ப்ராப்பராக என்னென்ன டெஸ்டினேஷனுக்கு போகிறோன்னே எனக்கு ஐடியாவே இல்லை. அதனால எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் போகிறதெல்லாம். இறங்கி சொல்கிறேன் பாருங்க, ஐட்னரி பக்காவாக இருக்கும். 46 47 இட்லி வடை பொங்கல் கேசரி அப்புறம் தக்காளி சட்னி. ஓப்பன் பண்ண முடியலப்பா. ஃபர்ஸ்ட் சாம்பார் ட்ரை பண்ண போறேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சினா நம்ம மைக் ஆன் பண்ணி பேசிக்கலாம். நான் க்ளோசிங் கான்ஃபரன்ஸ்லாம் பண்ணுவேன். இதில் போயிட்டு சாங் கிட்டலாம் எட்டி பார்க்கணும். அதாவது மானிட்டர் டிஸ்பிளேலாம் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டேஷன் என்ன வருது, எத்தனை ஹார்ஸ் இருக்குது, எத்தனை மினிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு வருதுங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இன்னும் 1 ஹவரில் வந்து விழுப்புரம் ரீச் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுது. ஸ்டேஷன் பக்கம் வராது. ட்ரெயினை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை. அது எனக்கே இவ்வளோ நாலேஜ் தெரியுது. அதுக்கேற்றவே ரொம்ப மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. வந்தே பாரத்தில் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீப்பிங் கோச் மாதிரிலாம் இருக்காது. பட் கம்ஃபர்டபுள் ஜேர்னி, நம்ம காலை நீட்டுக்கலாம், சார்ஜுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இது. ஸ்பீட் எக்ஸ்பிரஸ்னால இந்த மாதிரி இருக்கும் போல். ஈஸி வந்து எப்படின்னா ஒரு 4 பேர் இல்லை 6 பேர் வரீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பேக்கு வந்து அது வந்து டேலி ஆகிடும். மற்றபடி 2 பேர் அப்படின்னா நீங்கள் சிசிஏ போட்டுக்கலாம். இல்லை பட்ஜெட் அதிகமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன். என்னோட என்ன சொல்கிறது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். திருநெல்வேலி இங்கே பாரு. சொல்லு. ஸோ டைம் வந்து 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 12:30க்கு டிபார்ட் ஆகுறதுனால எங்களுக்கு முன்னாடி லஞ்ச் வந்துடுச்சு. ஸோ அது டைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸில் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் சுமார் தான். இப்போ நமக்கு ஐஸ்கிரீமும் கொடுத்துருக்காங்கடா. ஃபைனலி இல்லை, கடைசியா அப்படியே மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுல ஐஸ்கிரீமும் தயிர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆஷோ யூடியூப் சேனல். திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. வாங்க திருநெல்வேலி சுத்தி பார்க்கலாம்.